எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம காரைக்குடி நகர சிவன் கோவிலில் சூரசங்கார நிகழ்வை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வள்ளி தெய்வானையோட முருகன் கையில் வேலோட காட்சி தராரு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அம்சமாக இருக்கார். போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு தீபாரணை காமிச்சு ஆரத்தி காமிச்சு கோவிலை ஒரு முறை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் சூரபத்மனை வதம் செய்ய கிளம்புவார். நம்ம இந்த வீடியோவில் முருகனோட தீபாரணையில் ஆரம்பித்து கோவிலை வலம் வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட வேலை வாங்கிட்டு சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு வெற்றியோடு திரும்பி வந்த முருகனோட அழகான திருமுகத்தை பார்த்து முடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சுவாமிக்கு தீபாரணை காட்டுறாங்க. ரியல் சவுண்டோட கேட்டுட்டு வாங்க. हरि ओम सन्नो देवी
யாவோம் வந்து விதையே சந்தியா அடித்தான் துணாய் யோம் உன்னையார்மை ஊதி உறவே உன்னையார்மை ஊதி உறவே தன்னையோரை தானோ தலைமகன் இன்னையாடும் இறைவன் என்கிறார் இன்னையார் பேரையோடே என்னை ஆடும் இறைவன் என்கிறார் இன்னையார் பேரையோடே சமர சூழமாவை தடிந்தவே மறந்தாவில் குழம்பவேறிய அமர கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆண்டையார்களே அமரலோகமது ஆண்டையார்களே பேராதரிக்கும் அடியாரும் பிறப்பை ஒழித்து பேராதரிக்கும் அடியாரும் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பெரும் கொடுத்தவரும் பிள்ளை பெருமானும் பேராள சேவக்குடியாய் திருச்செந்தூர் தேவா தேவ சிறையிட்ட செல்வா என்னும் திருமுகத்தை பாடாமல் உரைத்தாய பதவி புகழ்ந்து இருப்பான் அப்பர் வா வா என்று உரைப்போம் பணிந்து மகிழ்ந்து வரவழைத்தார் வாராதிருக்க வழக்குண்டோ படிவே முருகா வருகிறே பலரும் நலவ குடும்பங்களை பள்ளிகளவா நதி போது மனுஷனை நாதர் அருளிய குமரேசர் பாகு கனிமொழி மாற்று கூறாமங்கள் பாதம் பக்திய மணவாள காதும் ஒரு விழி காலமுற அருள் மாயம் அழுதிரு மருகோமே காவல்யனை அனுபவம் உலகில் காவி வழிபட அருள்வாயே ஆதியனோடு தேவசுரவது ஆடும் வகை ஒரு சிறுமீட ஆடும் மகிழில் எளிய மலர் சூடாவரம் வரும் உள்ளயோனே சுரனிதவள சோலை மருங்கு சுவாமி மறைகனி உரையோனே சுரனுடல வாரி சுவரிட சுரனுடல வாரி சுவரிட நிலை விட பல பெருமாளே உருவாயர்வாய் வகாயதாய் மறுவாய் மறாய் மணியாய் முடியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் உகனே வருவாய் உகனே அருவாய் உகனே வாதத்தாருந்தோ வாதத்தா பிரபஞ்சய ஜனாபிகம் வந்தே பார்வதி பரமேஸ்வரோ வசதலிக்கே துண்யகாலார் மற்றே தருணாற்றும் வாதநாதம் பிரியேகம் அவைவதகத்தும் தாழ்வாராம் கலே குருமன் சித்தே ராஜம் பிரஜாபந்தம் வைவாரின் ஆயேன் மாத்திரேன் வைடாக ஓபுராம் தத்து லோகாதிராண்டர் வந்து தேவதேவ மகாதேவ ஜானகோடி உமான் நாயக சகாமுகார ஓங்கார உருவாகார மந்திர சந்திர யந்திர ஓங்கார சம்பார விஜயகர உஜாத் பிராந்தக ஓங்கார ஜலந்தர் அனுதாசன் குமார் உவாசன் கோபாசன் காந்திரா காந்திரா விதாரா விதாரா நிருட்டிரா யதோதார அவதவ அகோர தப்பதீதார உயாத் மந்தமாந்தான ஜலந்தர் भगवत्या जगत्कन्या पुराण चतुर्नो ग्रहानि नमः वटानि नमः देवता भवति कान्ति कलकन्ति कलकन्ति बलपमणि सर्वभूत पुण्यार्जिति इत्यादि नार्जिति क्रिया विधि सुपंगन सुपंगनोला पूत अभियान मानदा मानदान गंध अतिनिरे अतिनि पांच प्रदेश जनक वरुण अनुराधा चक्र विक्राम साधारण नगरना मंदिरा दुर्वारम देवती देवीत गाय नमो चेतनहम वजी देवशनाथ पुण्य कथन भोत बंदनो में चतुर में क्रिया में चतार में तमो लोक उदाहरण अनित चेत बुरात मंदान दान गंध अतिनिरे धरंती दान धान्य के सुंदर से सुभाष के विदान विद्या के अन्न साधन के योगन के वेदन के कागन के मोत्र चौपाद के बिना चिंता बिना चिंता भजे देवशला कथन के घोर नमोदम आके महापरिपूर्ण दिमाग का उपयोग महान रहमान गंध समस्त भगवान का यंत्र महामंत्रादि रत ஆளுகிறந்தோன் வாழ்க அருங்கும் வாழ்கவற்றை ஊசி தனிவாழ் கூடவாழ் விசப்பே ஏரிய மதி வாழ்க யானையன் அங்கு வாழ்க மாறிலா வண்டி வாழ்க வாழ்கசி அடியாரையா மாலசி அடியாரையா மாலசி அடியாரையா பாபதி பதை ஆண்டவனுக்கு
ஓம் சோமவாய தஸ்ய ராஜ்யமாதஸ்ய தமேனே தேவத்வாமே காணி காணி ஏதாமணி ஏதாவந்தோமே தேவானாகம் சபா மறுபடியும் முருகனுக்கு தீபாரணை காமிச்சு அவர் வெற்றியோட திரும்பி வரணும் அப்படின்ட்டு அவரை வழி அனுப்ப போகிறாங்க. சூரபத்மனை வதம் செய்ய போகும்பொழுது அவரோட 2 மனைவிகளையும் இந்த இடத்துல கோவிலே விட்டுட்டு முருகன் கிளம்பிடுவார். சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட மனைவிகளோட காட்சி தருவார். வள்ளி தெய்வானை யார் தெரியுமா? முருகனோட சொந்த தாய் மாமாவோட பொண்ணுங்க தான். அதாவது பெருமாளோட கண்ணீர் துளிகளிலிருந்து வந்த 2 சொட்டுக்கள் தாங்க இங்கே வள்ளி தெய்வானியாக காட்சி தராங்க. சொந்த தாய் மாமாவோட பொண்ணவே முருகன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ முருகனும் கோவிலேருந்து புறப்பட்டாரு. கோவிலை ஒரு முறை வலம் வந்துட்டு சூரபத்மனுக்கு ஒரு முடிவு கட்ட கிளம்புறாரு. முருகனுடைய பிறப்புக்கான காரணமே சூரபத்மன் தான். சூரபத்மன் ரொம்பவே கொடிய அரக்கனாக இருப்பான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் சிவபெருமான் அவரோட நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறி வரும். அந்த தீப்பொறி சரவண பொய்கை ஆற்றில் போய் படும். அந்த சரவண பொய்கை ஆற்றில் 6 தாமரை மேலே அந்த தீப்பொறி தூளாக விழுந்துரும். அந்த தீப்பொறி தூள்களில் இருந்து ஒரு சின்ன குழந்தையா முருகப்பெருமான் பிறப்பாரு. 6 முகத்தோட 6 குழந்தைகளாக பிறப்பாரு. சரவண பொய்கை ஆற்றில் 6 தாமரை பூக்கள் மேலே 6 குழந்தைகள் இருப்பதை கார்த்திகை பெண்கள் பார்க்குறாங்க. 6 கார்த்திகை பெண்களும் 6 குழந்தைகளை தூக்கி வளர்க்குறாங்க. 6 குழந்தைகளை தூக்கிய 6 கார்த்திகை பெண்களுக்கும் தன்னுடைய பெற்ற குழந்தையை எடுத்தது போல அப்படி ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. அந்த 6 கார்த்திகை பெண்களுமே திருமணம் முடிக்காத ஒரு கன்னி பொண்ணுங்க தான். ஆனால் அவங்களுக்கு இந்த குழந்தையை தூக்குன உடனே அவங்கள அறியாமையே தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட தாய்ப்பாலை கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 6 வயசு வரை கார்த்திகை பெண்கள் தான் வளர்க்குறாங்க முருகனை. பெற்றெடுத்த குழந்தையை எப்படி வளர்ப்பாங்களோ அதே போல் கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்குறாங்க. ஒரு பக்கம் தாய்மையே அடையாத கார்த்திகை பெண்களுக்கு குழந்தைகளோட பாசமும் அன்பும் அரவணைப்பும் கிடைக்குது. ஒரு பக்கம் சிவனும் பார்வதியும் தன் பெற்ற குழந்தைய ஒரு முறை கூட தூக்கி அணைச்சது கிடையாது. ஒரு முறை கூட நம்ம பிறந்த குழந்தை முகத்தை பார்க்கலையேன்னு பார்வதி தேவி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அந்த சமயத்துல தான் சிவபெருமான் பார்வதியை அழைச்சிட்டு தன்னோட பிறந்த குழந்தைங்களான 6 உருவங்கள் கொண்ட முருகனை பார்க்க வராங்க. அந்த சமயத்துல பார்வதி தேவி 6 முகங்கள் கொண்ட முருகனை அணைக்கும் பொழுது 6 உருவங்களும் ஒரே உருவமாக மாறிடுது. அதனால தாங்க அவரை நம்ம 6 முகமுடையவர் அப்படின்னு சொல்கிறோம். பார்வதி தேவி அந்த 6 குழந்தையும் ஒன்றா சேர்த்து அணைச்சதுனால தான் அவங்களுக்கு ஒரே உடம்பு ஒரே முகம் கொண்ட முருகனாக அவர் மாறுறாரு. பார்வதி தேவியும் சிவபெருமானும் முருகனை அழைத்து கைலாசத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பயங்கரமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க சூரபத்மனை வதம் செய்கிறதுக்காக. இத்தனைக்கும் அவர் சின்ன குழந்தை இல்லையா, 6 வயசு சின்ன குழந்தை தான். அவரை மலை மேலே ஏற சொல்வார். ரொம்பவே கஷ்டமான டாஸ்கெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண சொல்வார். முருகன் ரொம்பவே கஷ்டப்படுவார். அந்த கஷ்டங்கள்லாம் பொறுத்து தான் இப்போ சூரபத்மனை அவர் வதம் செய்கிறாரு. ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் சிவன் கிட்ட பயங்கரமாக பனிஷ்மெண்ட் வாங்குவார். அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து அவரோட மனமும் தைரியத்தையும் வளர்த்துக்குவார். முருகன் அவரோட விடாமுயற்சியால் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். பல ஆண்டுகளாக அவர் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சூரபத்மனை வதம் செய்யவே புறப்படுவார். முருகப்பெருமான் அந்தளவுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணி அவரோட உடம்பையும் மன தைரியத்தையும் பலத்தையும் வளர்த்துக்கிட்ட காரணத்தினால மட்டும்தான் சூரபத்மனை அவர் வதம் செய்வார். எடுத்த உடனே முருகப்பெருமான் டக்குன்னு ஜெயிச்சிட மாட்டார். முதல்ல சூரபத்மன் தான் ரொம்ப தலை ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். முருகன் ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பார். நீ எந்த அளவுக்கு ஆட முடியுமோ ஆடுடான்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பாரு. சூரபத்மனோட ஆட்டத்தெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தன்னோட அம்மாவான பார்வதி கையால் வாங்கிட்டு வந்த வேலை தூக்கி எறிவார் சூரபத்மன் மேலே. அந்த வேல் சூரபத்மனோட தலை மேலே பட்டு தலை துண்டாக ஆயிரும். இந்த வேல் ஒன்றும் சாதாரண வேல் இல்லையா, ஆதி பராசக்தி கையால் கொடுத்த வேல். அதுக்கு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இருக்கும். அதுவும் இல்லாமல் சிவனோட ட்ரைனிங்கும் சரி பராசக்தியோட வேலும் சரி ரெண்டும் சேர்ந்து முருகனோட பவர் கையில் இருக்கும் பொழுது முருகனை யாரால அடிச்சுக்க முடியும் சொல்லுங்கள்.
இப்போ சூரபத்மன் மயிலாகவும் சேவலாகவும் மாறிடுவார். அந்த மயில் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த மயில் வந்து குன்றக்குடி மலை இருக்குது பார்த்தீங்களா, காரைக்குடி பக்கத்தில் குன்றக்குடி இருக்கும். அந்த குன்றக்குடி மலையாக மாறி பல ஆண்டுகள் தவம் இருக்கும். ஒரே ஒரு மயில் தான் குன்றக்குடி மலையாக தவம் இருந்து பல ஆண்டுகள் கழித்து முருகன் மனம் மகிழ்ந்து மயிலை தன்னோட வாகனமாக வச்சுக்குவார். எதிரிக்கும் மறுவாழ்வு கொடுத்தவர் தான் முருகப்பெருமான். எல்லா முருகன் கோவில்லையும் மயில் மேலே முருகன் இருப்பார், சைடில் வந்து வள்ளி தெய்வானை இருப்பாங்க. ஒரு மயிலோட தான் முருகன் காட்சி தருவார். ஆனால் குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா வள்ளி தெய்வானை முருகன் 3 பேரும் தனித்தனியாக மயிலோட காட்சி தருவாங்க. ஆக மொத்தம் 3 மயிலோட அவங்க காட்சி தருவாங்க. வள்ளி தெய்வானைக்கும் தனித்தனி மயில் இருப்பது குன்றக்குடி முருகன் கோவிலில் மட்டும்தாங்க நீங்கள் பார்க்க முடியும். போல் சேவலை தன்னோட கொடியாக வச்சுக்குவார். இந்த சூரசங்கார நிகழ்வை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஒரு மனிதனுக்குள்ள கொடிய எண்ணங்கள் கொடிய சிந்தனைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச முருகனோட கதையை சொல்லிட்டேன். சூரபத்மனோட தலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து யானையோட முகத்தில் வருவார், அடுத்து சிங்க முகத்தில் வருவார், அடுத்து அரக்க முகத்தில் வருவார். அரக்க முகத்தில் தான் எண்டிங்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து மனசு மாறி சேவலாகவும் மயிலாகவும் மாறிடுவார். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் நல்ல காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சூரசங்காரம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு புறப்பட்டுருவாங்க. அப்படி இருக்கவே கூடாதுங்க. சூரசங்காரம் முடிஞ்சு அவர் திரும்பி அவரோட மனைவிகளோட சேர்ந்து அவருக்கு ஆரத்தி காட்டுற வரைக்கும் நம்ம இருந்து பார்த்துட்டு வரணும். அப்போ தான் முழு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ மூலமாக முழுசாக சூரசங்கார நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்ட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.